காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். தென்னாப்பிரிக்காவில் அழிந்து வரும் கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் ஏராளமான தங்கச் சுரங்கங்களை அந்த நாட்டு அரசாங்கம் மூடி வருகிறது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவின் பிரீ ஸ்டேட் மாகாணத்தில் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்தது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 31 தொழிலாளர்கள் இறந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். சட்டவிரோதமாக சுரங்கம் தோண்டி எடுத்துக் கொண்டிருந்த போதே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கும் போது பிரீ ஸ்டேட் மாகாணம் வெல்காம் நகரில் உள்ள தங்கச் சுரங்கத்தின் செயல்பாடு கடந்த 1990களிலேயே நிறுத்தப்பட்டது. அதிலிருந்த கனிம வளங்கள் தீர்ந்து விட்டதால் அது மூடப்பட்டது. இந்த சுரங்கத்தில் அவ்வப்போது சட்டவிரோதமாக கனிம படிவங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு சுரங்க பணியின் போது எதிர்பாராமல் நடந்த வெடிவிபத்தால் 31 பேர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 16 பேர் போலீசாரிடம் சரணடைந்தனர். 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. விபத்து ஏற்பட்ட சுரங்க பகுதி மிகவும் அபாயகரமானது என்பதால் மீட்பு பணிகள் தாமதமாக நடைபெற்று வருகின்றன என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொளிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.